தினந்தோறும் வீட்டிலே பூஜை செய்ய வேண்டும். தினசரி வீட்டு பூஜை அறையிலே இருக்கக்கூடிய தெய்வங்களை பூஜிக்க வேண்டும். வாசல் தெளித்து கோலமிட்டு இருக்க வேண்டும். இது போக அங்கே ஒரு விளக்கு வாசல்ல இந்த கோலத்திற்கிடையே விளக்கேற்றி வைத்தாலும் சரி, அல்லது வீட்டு மாடத்திலோ அல்லது வீட்டு படியிலோ விளக்கினை ஏற்றி வைத்திருந்தாலும் சரி, விளக்குங்கிறது வாசல்லையும் எரியணும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிலே பூஜை செய்யும் பொழுது நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். வீட்டுல பூஜை பண்றோம் சொன்னா அவசியம் தினந்தோறும் வீட்டிலே பூஜை செய்ய வேண்டும். தினசரி வீட்டு பூஜை அறையிலே இருக்கக்கூடிய தெய்வங்களை பூஜிக்க வேண்டும். ஒரு சில பேர் விக்கிரகம் மாதிரி வச்சுட்டு இருப்பா, இன்னும் ஒரு சில பேர் வெறும் படங்கள் மட்டும் வச்சிருப்பா. நான் வீட்டுல விக்கிரகம் எல்லாம் வச்சுக்கிறது இல்லை சார்ன்னு சொல்லிட்டு, எதுவாக இருந்தாலும் சரி, அது படங்களாக இருந்தாலும் சரி, விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாம அந்த வீட்டிலே அந்த பூஜை அறையில என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தோம்னா, ஒரு வெறும் மஞ்சளை மட்டும் பூசி அதிலே விபூதி பட்ட மாதிரி குங்குமத்தை வச்சிருப்பா. இன்னும் ஒரு சில பேர் நாமம் மாதிரி போட்டிருப்பா. அவருடைய சம்பிரதாயத்திற்கு ஏற்றார் போல் அந்த இடத்திலே இறைவன் இருப்பதாக இவர்கள் பாவித்துக் கொண்டு ஒரு விளக்கினை ஏற்றி வைத்திருப்பார்கள். வெறும் ஒரு திருவிளக்கினை மட்டும் ஏற்றி வைத்தோம், அல்லது ஒரு காமாட்சி அம்மன் விளக்கினை மட்டும் ஏற்றி வைத்தாலும் கூட தினந்தோறும் அவசியம் பூஜை செய்ய வேண்டும். அதற்கு முன்னதாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வாசல் தெளிச்சு கோலம் போட்டிருக்குமாங்கிறத பார்த்துக்கணும். வாசல் தெளித்து கோலமிட்டு இருக்க வேண்டும். இது போக அங்கே ஒரு விளக்கு வாசல்ல இந்த கோலத்திற்கிடையே விளக்கேற்றி வைத்தாலும் சரி, அல்லது வீட்டு மாடத்திலோ அல்லது வீட்டு படியிலோ விளக்கினை ஏற்றி வைத்திருந்தாலும் சரி, விளக்குங்கிறது வாசல்லையும் எரியணும். அதே மாதிரி பூஜை அறையிலும் விளக்கு என்பது எரிய வேண்டும். நம்ம வீட்டுல பூஜை பண்றோம்னு சொன்னா அந்த பகுதியில அந்த ஃப்ளோர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்முடைய பூஜை ரூம் இருக்கு, நம்முடைய பெட்ரூம் இருக்கு, நம்முடைய கிச்சன் இருக்கு, இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்னொரு ஃப்ளோர்லயே நம்ம ஒரு பெட்ரூம் எல்லாமே வச்சுப்போமே. அந்த பூஜை அறை இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர்ல யாரும் உறங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டுல பையன் ஃபுல்லா நைட் டியூட்டி பார்த்திருக்கான், அவன் ரூம்ல தூங்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கே பூஜையை செய்யக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொன்னா, போய் எழுப்பி விடணும், அல்லது அந்த மணி சத்தம் அவனை எழுப்பி விட்டு விட வேண்டும். அந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுல தூங்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல போய் பூஜையை செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், நான் பூஜையை லேட்டா பண்றேன்னு சொல்லி பண்ணக்கூடாது. அவர் உறக்கத்திலிருந்து அவரை எழுப்பி விட்டு விட வேண்டும். நம்ம பூஜை பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அந்த பையன் எழுந்து அவன் பாட்டி போய் பாத்ரூம்ல ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தா கூட நம்ம இங்க பூஜையை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நிறைய பேருடைய இல்லங்களிலே இந்த தவறானது நடந்து கொண்டிருக்கிறது. ராத்திரிலாம் டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கான், நைட் டியூட்டி பார்த்து முடிச்சுட்டு இப்பதான் வந்தான்னு சொன்னா அவன் உறங்கச் செல்வதற்கு முன்னதாகவே பூஜையை செய்து முடித்து விட வேண்டும். அப்பதானே வரா, ஒரு 10 நிமிஷம் இருப்பா, காஃபி சாப்பிட்டுட்டே இரு, அதுக்குள்ள அந்த பூஜையை பண்ணி முடிச்சுடுறேன்னு சொல்லிட்டு பூஜையை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு டிஃபனை போட்டு அவன் சாப்பிட்டுட்டு கூட அவன் தூங்கலாம். நிறைய துறைகளிலே 24/7 ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கா இல்லையா. ஒரு ஷிஃப்ட், எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குன்னு சொன்னா கூட நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு பையனோ அல்லது கணவனோ வந்தால் கூட அவர் உறங்கச் செல்வதற்கு முன்னதாகவே நம்ம என்ன பண்ணணும், அந்த பெண்மணிகள் வீட்டிலே பூஜையை செய்து முடித்து விட வேண்டும். ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே இருங்க, அல்லது ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம், அல்லது போய் குளிச்சுட்டு படுங்கன்னு கூட சொல்லிட்டு அவர்கள் அந்த உறங்கச் செல்வதற்கு முன்னதாகவே பூஜையை செய்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது வீட்டிலே பூஜையை செய்யக்கூடாது. ஆனால் இந்த விதியானது குழந்தைகளுக்கு பொருந்தாது. சிறு குழந்தைகள் இருப்பா இல்லையா, குழந்தைன்னு சொன்னா நமக்கு 15 வயசுல இருக்கவங்க கூட குழந்தை தான், அது கணக்குல இல்ல. எப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு 7-8 வயதிற்குள்ளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொருந்தாதுன்னு சொல்றார். 8 வயதுன்னே வச்சுக்கலாமே, கர்ப்பாஷ்டகம் சொல்லுவா. அதாவது 7வது வயது கர்ப்பத்தோடு சேர்த்து 8 வயதுன்னு வச்சுட்டோம்னா 7 வயது. 7 வயது பூர்த்தியாதற்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த விதிமுறை பொருந்தாது. அதே மாதிரி முதியவர்களுக்கும் பொருந்தாது. அதே மாதிரி வியாதியஸ்தர்கள் என்று வரும் பொழுது உடம்பு சரியில்லாம ஒருத்தர் இருக்கா, மருந்து சாப்பிட்டுட்டு தூங்குறான்னு சொன்னா அவர்களுக்கும் இந்த விதிமுறைகளை பொருத்தி பார்க்க கூடாது. அவர்களுக்கெல்லாம் விதி விலக்குங்கிறது உண்டு. ஏன்னா வயதானவர்களும் சரி, குழந்தைகளும் சரி, வியாதியஸ்தர்களும் சரி, அவர்கள்லாம் ஒரே கணக்குல வச்சிருக்கா. அதனால இவர்கள் உறங்கி கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, பூஜைங்கிறத பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியா எதை கவனிக்கணும்னு சொன்னா, பூஜை அறையிலே நாம் விளக்கேற்றி வைத்திருக்கிறோமா, அந்த பூஜை முடியும் வரை விளக்கிலே எண்ணெய் என்பது இருக்குமா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். பூஜைக்கு தேவையான அனைத்து சாமான்களும் தயார் நிலையிலே நமக்கு பக்கத்திலே இருக்கா. ஒரு மஞ்சப்பொடி, ஒரு சந்தனம், ஒரு குங்குமம், ஒரு ஊதுவத்தி, கற்பூரம், புஷ்பங்கிறதெல்லாம் ஏற்கனவே எடுத்து ரெடியா வச்சுட்டோமாங்கிறத பார்க்கணும்.
எதற்காகன்னு சொன்னா இது அங்க இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல இருந்து பூ எடுக்கணும், வெத்தலை எடுக்கணும், பழம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முறையும் நம்முடைய சிந்தனையை சிதறவிடக் கூடாது. ஏன்னா இறை பூஜை என்பது மனம் ஒருமித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடத்துல நான் வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய மனமானது பக்கத்து வீட்டுல ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்களே, அங்க ஒரே சத்தமா கேக்குதேன்னு சொல்லி அங்கே மனம் சென்று விட்டால் இந்த பூஜைக்கான பலன் என்பதே நமக்கு கிடைக்காதல்லவா. ஆக என்ன பண்ணணும் சொன்னா, மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த பஞ்சேந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி நம்முடைய சிந்தனையானது ஒருமுகப்பட்டு பூஜை செய்ய வேண்டும். அதற்குத்தான் சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்றார். காலைல எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தபத்தத்தோட வந்து உட்காரும் பொழுது, அதுவும் நம்ம பசிக்குதேன்னு நினைச்சிட்டு நம்ம பூஜை பண்றதும் தப்பு. ஆக அந்த பசி எடுப்பதற்கு முன்னதாகவே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா பூஜையிலே உட்கார்ந்து விட வேண்டும். சிம்பிளா பண்ணா கூட போறோம். ஒரு 16 நாமங்களை சொன்னால் கூட போறோம். இறைவனினுடைய ஒரு 16 திருநாமங்களை சொன்னால் கூட போதுமானது. எனக்கு 16லாம் தெரியாதுன்னு சொன்னா கூட ஒரே பெயரையே கூட 16 முறை உச்சரித்தாலே போதுமானது. சிவாய நமஹா, சிவாய நமஹா, சிவாய நமஹா என்று சொல்லிக் கொண்டு வந்தாலே போதுமானது. ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லி கூட ஒரு 16 முறை சொன்னாலே போதுமானது. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று கூட சொல்லிக் கொண்டு வரலாம். ஆக இறைவனிடத்திலே பூஜை செய்யும் பொழுது நம்முடைய மனமானது ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பலன் என்பது பரிபூரணமாக கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.